இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவ நீதி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ஆபிரகாமை குறித்து எங்களுக்கு தெரியும், அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவ்வளவாய் தேவனிடத்துல விசுவாசம் வைத்த ஒரு மனிதர் ஆபிரகாமா காணப்படுகிறார். அப்படி ஆபிரகாம் விசுவாசிக்கிறது, அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டார். தேவனுடைய நீதிகளுக்குள்ள விசுவாசமும் ஒன்றாக காணப்படுகிறது. ஆகையால நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதான தேவனுடைய நீதிகளை நாங்கள் கை கொண்டு நடக்கிறோமாக இருந்தால் தேவனுடைய நீதிக்குள்ள விசுவாசமும் ஒன்றாக அடங்குகிறது. ஆகையால நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாங்கள் விசுவாசித்ததன் நிமித்தம் எவ்வளவு பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம். ஆகையால விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரோ அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல நாங்களும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் வித்தியாசமானதாக காணப்படுது. அவருடைய ஒரே பேரான குமாரனை பலியிட சொல்லும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான மகனை பலியிட துணிந்தார். அவ்வளவாய் தேவனிடத்தில் அவர் விசுவாசம் வைத்தார். அப்படி அவர் விசுவாசித்ததனால் மாத்திரமே அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால நாங்களும் தேவனை விசுவாசிப்போம். விசுவாசம் தேவனுடைய நீதிக்குள்ள அடங்குகிறது. அப்படியாய் நாங்களும் விசுவாசிப்பதன் மூலம் தேவனுடைய நீதியை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். Have a hopeful day.